கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்திய தேசத்திற்கு வந்து ஒடிசாவிலே தொழுநோயாளிகளுக்காக மிஷினரி பணிகளை அவர்கள் செய்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழலிலே அந்த கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 மகன்களையும் புதல்வர்களையும் கதற ஒரு கொடூரமான முறையிலே வாகனத்தில் வைத்து தீயிட்டு உயிரோடு எரிக்கப்பட்டதை நாம் நன்கு அறிவோம். இந்த சூழல் நடந்து ஒரு சில நாட்களிலே ஒரு புத்தக ஆசிரியர் இந்த கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸினுடைய மனைவியாகிய கிளாடி ஸ்டெயின்ஸ் கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டாங்கன்னா, ஒரு பெண்ணாக அல்லது ஒரு தாயாக நீங்கள் இருக்கிறீர்கள். பொதுவாக இந்த பெண்களுக்கு, இந்த தாய்மாருக்கு, ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவிக்கு இந்த இழப்புணர்வு என்பது மிகுந்த வேதனையான ஒன்று. மற்ற சாதாரண தாய்க்கு ஏற்படுகிற விதமான உணர்வு உங்களுக்கு ஏற்படலையா? ஏன்னா உங்களுடைய வாய்மொழி நீங்க ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிட்டீங்க, மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதே மற்ற தாய்மார்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் இருக்கிற விதமான உணர்வு உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்ட பொழுது என்ன சொன்னாங்கன்னா, எனது படுக்கை அறைக்கு ஏதாவது ஒரு வேலையாக உள்ளே செல்லும் போது அந்த தீமோத்தேயு மற்றும் பிலிப்பினுடைய பெட்டிகள் மற்றும் அவர்களது புத்தகங்கள், நோட் புக்கில் எழுதப்பட்ட அவர்களது கையெழுத்துகள், அவர்கள் கைப்பட எழுதிய கடிதங்களை பார்க்க ஆசையாக இருந்தாலும் அவற்றை பார்க்க என்ன வராது, தைரியம் வராது. ஆனாலும் மனதை கல்லாக்கி கொண்டு என்ன செய்வேன், அவைகளை நான் தவிர்த்து விடுவேன். அவர்கள் விளையாடின போது உடுத்தியிருந்த அந்த உடைகளை களைந்து போட்டு சென்றனர். அந்த உடைகளிலிருந்து வரும் வேர்வையின் மனத்தை நாற்றம் என சொல்ல எனக்கு என்னது வரல, ஒரு மனம் வரல, ஒரு தாயினுடைய உணர்வு. அவற்றை துவைக்க இருதயம் என்ன செய்யல, இடம் கொடுக்கல. மேலும் எதையும் நமக்கு கொடுக்கவும் நம்மிடமிருந்து எடுக்கவும் தேவாதி தேவனுக்கு என்னது உண்டு, முழு உரிமை உண்டு. என் கணவரோடும் 2 மகன்களோடும் இத்தனை ஆண்டுகள் வாழவும் குடும்பமாக ஊழியம் செய்யவும் கர்த்தர் அனுமதித்தாரே, அதற்கு அவருக்கு தான் என்ன செய்வேன், நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் கணவரையும் 2 மகன்களையும் கொண்டவரை நான் நேரில் பார்க்க நேர்ந்தால் நீ கர்த்தருடன் என்ன செய்யாத, போராடாத, அது உனக்கு ஆபத்து என்று சொல்லி என்ன செய்வேன், எச்சரிப்பேன். அது மட்டும் இல்லை, அவரை நான் முழு மனதோடு என்ன செய்வேன், நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொண்ட ஒரு மனிதரை மன்னிக்கிறது அப்படின்னு நம்ம இங்கே பேசுகிறோம், பல செய்திகள் மூலமாக கேட்குறோம். அவரை ஒரு உணர்ச்சியற்ற நபரை போல நம்ம பார்க்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு உணர்வும் இருதயத்தில் காணப்படக்கூடிய வேதனையும் எப்படியோ அதே விதமாக சொல்லப்போனால் அதை விட கூடுதலாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் தன் அன்பு கணவனையும் பிள்ளைகள் இருவரையும் மிக கொடூரமாக கொலை செய்தவர்கள் மேல் நான் கசப்புணர்வோடு வாழாமல் அவர்களை என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்முடைய காலங்களிலே நடைபெற்ற ஒரு உயிருள்ள சாட்சி.